வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜி ஹோம் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஸ்பெகட்டி ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் ரெசிபி. இது ரெஸ்டாரண்ட்டில் 350க்கு மேலே உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதை வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவரில் நம்ம இந்த ரெசிபி முடிச்சிடலாம். ப்ரிப்ரேஷன்றது எதுவுமே தேவைப்படாது. இந்த பக்கம் நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த பக்கம் நம்ம ஸ்பெகட்டியை ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த ஸ்பெகட்டியை வந்து போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக ஒடிகிற மாதிரியான ஒரு திக்கான சேமியா மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்பெகட்டி அவைலபிளாக இல்லை அப்படின்னா லென்த்தான சேமியா, நீளமான சேமியா வந்து கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வேக வேக அவ்வளோவா உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டு வந்துடும். இப்போது சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, ஜஸ்ட் 4ஆக ஸ்லிட் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த 2 தக்காளியை வச்சு தான் நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பியூரி ரெடி பண்ணணும். இப்போ உங்களுக்கு கடைகளில் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக பியூரி கிடைக்குது டின்னில், அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும்னா சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு 3/4 முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்தால் போதும். இதை வந்து இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது வந்து 15 நிமிஷம் வந்து கொதிக்கணும். அதுக்குள்ளே அந்த பக்கம் ஸ்பெகட்டி நமக்கு வெந்துட்டுருக்கு. 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்பெகட்டி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உள்ளே நல்லா அந்த தண்ணியில் இழுத்துருச்சு. நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. அது வெந்துருச்சான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பொட்டேட்டோ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை நம்ம வந்து ஒரு ஃபோர்க் வச்சு லேசாக மேஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ நமக்கு டொமேட்டோ பியூரி ரெடி ஆகிடும். இந்த பக்கம் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டு வச்சுக்குவோம் கடாயில். அந்த ஆயில் காயறதுக்குள்ளே நம்ம வந்து மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ஆலிவ் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நான் இதை வந்து இதில் பூண்டில் சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 பல் சேர்த்துருக்கேன், பொடியாக நறுக்கி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பியூரியை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ப்ரௌனாக வந்து அந்த கார்லிக் நல்லா வதங்கியிருக்கும். இப்போது இதில் வந்து நான் பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துருக்கேன். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி வச்சு சேர்க்கணும். இல்லைன்னா நீங்கள் ஸ்பெகட்டி சாப்பிடும்போது ஆனியன் தனியாக இருக்கும், உங்களுக்கு வந்து அது நல்லா மெர்ஜ் ஆகாது, சாஸும் கரெக்டாக வராது. இப்போது இதில் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க பியூரியை வந்து போடுறேன். இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஸ்பைஸ்க்காக வந்து இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். வேணும்னா நீங்கள் இன்னும் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸுன்னு வந்து வரமிளகாயை வந்து மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். 5லேருந்து 6 வரமிளகாய் பொடிச்சு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பெகட்டி வந்து நல்லா வடித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் சாஸ் வந்து நல்லா வற்றி ரெடி ஆகிடுச்சு. வெங்காயமும் கார்லிக்கும் போட்டதே தெரில. இப்போ பாருங்கள் அதில் நான் அந்த ஸ்பெகட்டியை சேர்த்துட்டேன். இந்த ஸ்பெகட்டி பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். எடுக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். இது டேஸ்ட் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து சேர்த்துருக்கிறது ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கிளறிட்டு உள்ளே வந்து சீஸை வந்து நான் போட்டு ஜஸ்ட் அதை ரோல் மட்டும் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த ஸ்பெகட்டி ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வீட்லேயே வந்து நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணாமல் வீட்லேயே இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ராஜி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.